ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபைவர் என்ற ஒரு வெப்சைட் அல்லது மொபைல் அப்ளிகேஷனை வச்சு காசு சம்பாதிக்கிறது எப்படின்னு உங்களுக்கு காட்டித்தர போகிறேன். இதுக்கு நீங்கள் ₹1 கூட செலவழிக்க தேவையில்லை. இன்ஃபேக்ட் இது ஒரு பிஸ்னஸாக கூட நீங்கள் ஆக்கலாம். ஸோ இது என்னென்னு நான் உங்களுக்கு காட்டித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், ஃபைவர் என்றா என்னென்னு முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபைவர் என்றா ஒரு கம்பெனி, ஒரு வெப்சைட் கம்பெனி, ஃபேஸ்புக் மாதிரி. இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு ஆளுன்னு சொன்னால் அதே டைமை நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் அல்லது இந்த வெப்சைட்டில் ஸ்பெண்ட் பண்ணினா உங்களுக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நான் பர்சனலாக இதில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஆர்டர்ஸ் எடுத்து செய்து கொண்டு இருக்கிறதுனால உங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைவர் ரெண்டா நீங்கள் முதல்ல ஒரு ப்ரோஃபைல் கிரியேட் பண்ணணும். ஸோ வேறு கேட்டகரிஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன நாலேஜோ அல்லது டேலண்ட்டோ இருக்குன்னு சொன்னால் அதை யூஸ் பண்ணி காசு மேக் பண்ணுறது தான் இந்த பிளாட்ஃபார்ம். ஸோ நான் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர், எனக்கு கோடிங் தெரியுமென்று சொன்னால் நான் அந்த நாலேஜை யூஸ் பண்ணலாம். எனக்கு கிராஃபிக் டிசைனிங் தெரியுமென்று சொன்னால் நான் அந்த நாலேஜை யூஸ் பண்ணலாம். அல்லது எனக்கு மியூசிக், ஆடியோ அண்ட் டிரான்ஸ்லேஷன் தெரியுமெண்டா நான் வேறு லாங்குவேஜஸ் தெரியுமெண்டா டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம். பாட்டு பாட தெரியுமெண்டா பாட்டு பாடலாம். அப்படியான வேறு டேலண்ட், உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அந்த டேலண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம். அண்ட் அது இதில் நீங்கள் தான் டிசைட் பண்ணுவீங்க எவ்வளவு காசு ஒரு பர்சன்கிட்ட வாங்குறதுன்றது. ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டு. ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்னென்னு செய்யணுமெண்டா, ஃபர்ஸ்ட்டு உங்களோட அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணணும் இந்த வெப்சைட்டில். ஸோ இதுதான் சாம்பிள். நான் உங்களுக்கு வெர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டுக்கான சாம்பிள் காட்டுறேன். இது வெர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டா பேசிக்கலி நீங்கள் ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக வேலை செய்வீங்க. பட் அது ஆன்லைனில் செய்து கொடுக்குறதுக்கான இது. ஸோ ஒரு கம்பெனி உங்களை ஹையர் பண்ணி எனக்கு இதை டைப் பண்ணி தான்னு சொன்னால் நான் உங்களுக்கு ₹5 செய்வேன், ₹10 செய்வேன், அல்லது ஒரு ஹவர்ஸுக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு சார்ஜ் பண்ணி காசு சம்பாதிக்கிற விதம் தான் இது. அண்ட் தென் கம்பெனிஸ் அல்லது கிளையன்ட்ஸ் உங்கள்கிட்ட வேண்டி வேலை செஞ்ச போது உங்களை ரேட் பண்ணுவேனா, அந்த ரேட்டிங்கை வச்சு தான் உங்களோட சம்பளத்தை நீங்கள் கூட்டலாம் அல்லது உங்களோட ஆஃபர்ஸை நீங்கள் கூட்டிக் கொண்டு போகலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இந்த பர்சனுக்கு 5 வேல்யூ இது கிடைச்சிருக்குது, லைக் ரேட்டிங், அண்ட் 85 பீப்புள் ரேட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த எல்லாருமே யூஸ் பண்ணுறேன்னுடா வெரி அட்ராக்டிவான பளிச்சன்னு தெரியக்கூடிய ப்ரொஃபைல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ கலர்ஸ் எல்லாம் வெரி வைப்ரண்டாக இருக்குது. ஸோ பச்சை, சிவப்பு அப்படின்ட்டு. மற்றது அந்த ப்ரோஃபைல் பிக்சரில் பார்த்தீங்கன்னு சொன்னா என்னென்ன செய்வேண்டு அவுட்லைன் பண்ணியிருக்கேன் வெரி கிளியரா. ஸோ அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. மற்றது பர்சனலா இருக்க வேண்டும், அல்லது இந்த பர்சன் எப்படி என்று தெரியாது என்று யாரும் நினைச்சிடக்கூடாதுன்னு தங்களோட போட்டோஸையும் அவை போட்டிருக்கணும். ஸோ இந்த மாதிரி பிக்சர் போடலாம், அல்லது இந்த மாதிரி உங்களுக்கு எது தோணுதோ அதை நீங்க செய்யலாம். பட் உங்களுக்கு இதுல என்னென்றால் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அட்ராக்டிவா ப்ரொஃபஷனலா டிசைன் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆஃபர்ஸ் வரும். ஸோ இதுல பர்சனல் அசிஸ்டன்ஸ் மட்டும் இல்லை, இதுல இந்த மேலே இருக்கிற கேட்டகரிஸ் எல்லாமே நீங்க செய்யலாம். இதுல இவ்வளவு கேட்டகரிஸ் இருக்குது. கேட்டகரிஸ் படி நீங்க போகலாம். ஸோ உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்றத பொறுத்து தான் அதை ஆரம்பிக்க முடியும். ஸோ இதுல இன்னொரு ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னென்னு நான் பர்சனலா செய்யறது என்னென்றால், ஆரம்பத்தில் நான் $5, $10, $3 அந்த மாதிரி தான் டாஸ்க் ஆரம்பிச்சேன். நீங்களும் அப்படி ஆரம்பிக்கலாம். பட் அது உங்களோட விருப்பம். நான் செஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கொஞ்சம் விலைக்கு முதல்ல ஆரம்பிச்சுட்டு பிறகு கூட்டிக் கொண்டு போகலாம். அண்ட் தென் என்ன இன்னொரு விஷயம் என்ன செய்தேன் நான் பர்சனலான்னு சொன்னா, என்னுடைய ப்ரோஃபைல்ல ஃபோன் நம்பர் ஒன்று போட்டு விடுவேன், என்னோட பர்சனல் ஃபோன் நம்பர். ஸோ அவை என்னோட கால் பண்ணி கதைக்கும் போது முதல்ல $5 டாஸ்க்ன்னு தான் நான் அவையிட்ட கதைப்பேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்னென்றால் நான் சோஷியல் மார்க்கெட்டிங் தான் நான் செஞ்சேன். ஸோ அவைக்கு நான் $5 முதல்ல சொல்லி போட்டு அவை கால் பண்ணும்போது நான் மந்த்லி உங்களோட அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்றேன், நீங்க எனக்கு $500 மந்த்லி தருவீங்களா சோஷியல் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்க்கு கேட்டு நான் அவைகிட்ட கான்ட்ராக்ட் மாதிரி எடுக்கிறேன் நான். ஸோ பேசிக்கலி இதை நீங்க பர்சனலா ஒரு பர்சனா நீங்க இருந்து ஃபங்க்ஷன் பண்றன்றதை விட இது ஒரு பிசினஸ், சர்வீஸ் பிசினஸாவே ஒரு கட்டத்துல மாத்திக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் ஈவன் நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலுக்கு கீழே இன்னும் பல பேரை ஹையர் பண்ணி உங்களுக்கு கீழே வேலை செய்யறதுக்கு கூட ஆக்களை வச்சு ஆர்டர்ஸை ஃபில் பண்ணி கொடுத்து செய்யலாம். ஸோ இந்த ரேட்டிங் நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆர்டர்ஸ் கிரியேட் பண்ணி செய்யறீங்கன்றதுலையும் இருக்குது, குவாலிட்டிலையும் இருக்குது, சொன்னதை செய்கிறீங்களான்றதுலையும் இருக்குது, அவேண்ட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணியிருக்கிறீங்களான்றதுலையும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணும்போது
உங்களுக்கு வந்து கூட ரேட்டிங்ஸ் உங்களோட கிளையன்ட்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க இந்த ஃபைபர்ல நீங்க செய்யற விஷயத்த நீங்க வேற ஒரு பிளாட்ஃபார்ம்லயும் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா அதில் கூட நீங்க ஷேர் பண்ணலாம். இல்லது லிங்க்டின் என்ற ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸ்கள் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கிறீங்கன்னா அங்க கூட லிங்க் பண்ணலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை கிளையன்ட்ஸ்களை உங்களோட இந்த ஃபைபர் அக்கௌண்ட்ஸுக்கு கொண்டு வர்றீங்களோ அது அந்த எல்லாத்துக்கும் உங்களுக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கு நாங்கள் கவர் பண்ணினாங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் எப்படி ஆன்லைனில் ஒன்றுமே இல்லாமல் உங்களுக்கு காசு சம்பாதிக்க முடியுமோ அது நான் உங்களுக்கு போட்டுக்கொண்டிருக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், காமெண்ட் அண்ட் ஷேர் மை வீடியோ. ஸோ நான் உங்களுக்கு நிறைய இன்னும் சொல்லித்தரதுக்கான சான்சஸ் எனக்கு வரும். தேங்க்யூ.